this is Satya from Yogithya Academy. கண்டு கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். கற்றல் குறைபாடை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு லாஸ்ட் எபிசோட்ல பேசணும். அதுல நிறைய நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, எழுத்துக்களை பார்த்து குழந்தைங்க என்னென்னலாம் எப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசணும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நிறைய குழந்தைங்களுக்கு லெட்டர் சவுண்ட்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, பி சவுண்டை வந்து பி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக் அப்படின்னா பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல டி டேட் அப்படின்னு சொல்ற இடத்துல டேட் ட அப்படி. இந்த மாதிரி லெட்டர்லயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். எம்முக்கும் என்னுக்கும், எம் சவுண்டுக்கும் என் சவுண்டுக்கும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். மேன்னு இருக்கும், அவங்க படிக்கும் போது மே தெரிஞ்சிரும், என் வரும்போது அங்கேயும் ஒரு எம்மோட சவுண்டை கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சத்தத்துல, எழுத்தோட சத்தத்துல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் சில குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வார்த்தைகள்ல எழுத்தை பார்த்து அந்த எழுத்துல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, சத்தத்துல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டாலும், அதுக்கப்புறம் தனித்தனியா எல்லா எழுத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணி எல்லா சத்தங்களும் தெரிஞ்சிட்டாலும், மறுபடியும் அவங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இது மூணுத்தையும் சேர்த்து படி அப்படின்னா இந்த மூணுத்தையும் அவங்களால ஒன்னா சேர்த்து படிக்கிறதுல கஷ்டம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கற்றல் குறைபாடு இருக்கலாம். அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த வேர்டை அவங்க மிஸ்பெல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது பேனுங்கிறத பேனுன்னு படிக்கலாம், இல்லை பேண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே கொண்டு வரோம் அப்படிங்கிறத இப்படி நம்ம பேண்டுன்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்கே ஆண்டுன்ற வேர்டு அவங்களுக்கு வராது, என்ன முன்னாடி கொண்டு பண்ட் அப்படின்னு படிப்பாங்க. ஸோ எதுவுமே ரைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் பார்த்து எழுத்துக்களை பார்த்தும் வரும், சத்தங்கள்லயும் வரும், சேர்த்து ஒன்னா அதை படிக்கிறதுலயும் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு கற்றல் குறைபாடு இருக்கலாம்.